वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம், ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிடுறோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி, உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி, உத்தம புருஷத்தில் இருக்கு, நான் செய்கிறேன், அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை? பவத்வேஷினி, இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனின் பொருட்டு. பார்சன் என்றால் பிருச்சுவின் மகன், பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்ற பேர், அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்ற பேர். பார்த்தாய, பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம், உபதேசிக்கப்பட்டது. யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம், மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா, புராணமுனினா மனநசீலா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனனம் பண்ணிகிட்டே இருக்கா, அவள் தான் முனி. புராணமுனினா, ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா, வியாச மகர்ஷியினால் கிரதிதாம், நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்துக்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினி, அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சுட்டே இருக்கக்கூடிய பகவதீம், இதுவும் பகவதி தான். பகவதீம், பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், 18 அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன். பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यमनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। आदित्यानामहं विष्णुर्ज्योतिषां रविरंशुमान् मरीचिर्मरुतामस्मि नक्षत्राणामहं शशी। அடுத்ததாக திரு உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம். आदित्यानाम् अहं विष्णुः ज्योतिषां रविरंशुमान् मरीचिः मरुताम् अस्मि नक्षत्राणाम् अहं शशी।
ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. பகவானுடைய விபூதிகளின் பெருமையெல்லாம் தான் அறிய வேண்டும் என்று அர்ஜுனன் ஆசைப்பட்டான். ஹே கிருஷ்ணா வாசுதேவா, கதம் வித்யாமஹம் யோகி துவாம் சதா பரிச்சிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்தியோசி பகவன் மயா விஸ்தரேன ஆத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூய கதய திருப்திரிகி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே அமிர்தம் என்று அருளி செய்தான். அர்ஜுனன் பிரார்த்தித்தான். அதாவது எவ்வளவு கேட்டாலும் அதில் ஒரு திருப்தி வரல. அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதம் என்று ஆழ்வார் அருளி செய்வர். அதுபோல பூய கதய திருப்திரிகி ஸ்ருண்வதோ நாஸ்திமே அமிர்தம். பகவானுடைய கதைகள் எல்லாம் கேட்டுட்டே இருந்தோம்னா அதில் நமக்கு சந்தோஷம்ன்றது ஏற்பட்டுட்டே இருக்கும். மேலே மேலே முதல்ல அதில் ஒரு ஈடுபாடு இருக்கணும், ஒரு அனுபவம் இருக்கணும், ஒரு ஆனந்தம் இருக்கணும். அவனுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கக்கூடியதான காலதேசம் நமக்கு கிடைச்சிருக்கேன்றதான ஒரு சந்தோஷம் ஏற்படணும். இப்படியெல்லாம் இருந்தால் மேன்மேலும் அந்த அனுபவமானது அபிவிருத்தியாகும். அப்போ பெருமாள் பார்த்தார், ஹந்ததே கதையிஷ்யாமி. இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. அவ்வளோ ஈஸி கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி சட்டுன்னு சொல்லிட முடியாது. அது தவிர அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது பாருங்க. தான் புரிஞ்சுக்கிறது ஒன்று, மற்றவர்களுக்கு புரிய வைப்பது ஒன்று உண்டு. சில பேர் தாங்க புரிஞ்சுட்டுருப்பா, தாங்க புரிஞ்சுன்றதை மற்றவர்களுக்கு புரியலேன்றது புரியாமலேயே புரிஞ்சுன்றதா சொல்லுவா. புரியுறதோ? இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்க நீங்கள். அதாவது அவள் கம்யூனிகேட் பண்ணும் பொழுது மற்றவர்கள் அந்த சப்ஜெக்ட் மேட்டரை கரெக்டாக அப்சர்வ் பண்ணியிருக்காளா, அவளுக்கு அதை கரெக்டாக ரீச் ஆகிறதான்றதான ஒரு ஞானமே இல்லாமல் இவர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள். அங்கே தான் ஒரு ப்ராப்ளம் வருது நமக்கு. காளிதாசனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கேன். விஷயஜானம் இல்லாமல் பேசுகிறதும் தப்பு, விஷயஜானம் இருந்து பேசாமல் இருப்பதும் தப்பு. ரெண்டுமே தவறு தான். விஷயஜானம் இருக்கணும், அதே மாதிரி பேசக்கூடியதான ஸ்கில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டேலண்ட்டு, ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்கில் அதுவும் நமக்கு வேணும். அது ரெண்டுத்தையும் நாம் பார்க்கணும். அல்ல ஹந்ததே கதைஷ்யாமி விபூதி ஆத்ம சுபாகா. கஷ்டண்டா இதெல்லாம் சொல்கிறது, ரொம்ப கஷ்டண்டா. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக முடிச்சுட்டு போய்டுற கதையில்லை. நிறைய பார்க்கணும், நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் நாம் கவனிச்சுக்கணும்னு சொல்லி பிராதான்யத குருசிரேஷ்ட நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யமே. எனக்கு இதெல்லாம் முடிவே கிடையாதே, இவ்வளோ சீக்கிரம் சொல்லிடலாம், அவ்வளோ சீக்கிரம் சொல்லிடலாம், 10 நிமிஷம் சொல்லிடலாம், 30 நிமிஷம் சொல்லிடலாம், 1 மணி நேரம் சொல்லிடலாம்ன்றத மாதிரி சொல்லி முடிக்கக்கூடிய கதைகள் இல்லை. இருந்தாலும் நீ அவ்வளோ தூரம் கேட்குறதுனால நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு பரமாத்மா முதல்ல அந்த சரித்திரங்களை ஆரம்பித்தான், தன் பெருமைகளை ஆரம்பித்தான். அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதா அகம் ஆதிஷ்ச மத்தியஞ்ச பூதானாம் அந்தயேவச்ச. ஹே குடாகேஷ என்று அர்ஜுனனுடைய சுறுசுறுப்புத்தன்மையை பாராட்டினான். இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நீங்கள்லாம். அதாவது நல்லவர்கள் நிறைய பேர் நம்ம கூட இருக்கா, உண்மைதான். அந்த நல்லவர்களால் நமக்கு ஒரு நல்ல மனோவிருத்தி உண்டாகிறது. ஆனால் ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு நல்லவர்கள் மட்டும் இருந்தால் போராது, டேலண்டட் பர்சன்ஸ் வேணும். என்னை சுற்றி நல்லவர்கள் இருக்கா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி ஆகிடக்கூடாது. டேலண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், டேலண்ட்டை வளர்க்கணும். அப்போ நமக்கு நல்லவர்களை காட்டிலும் டேலண்டட் ஃபெலோஸ் தான் ரொம்ப அதிகமாக வேணும். அப்போ அந்த டேலண்ட் மூலமாக என்ன அப்படின்னு கேட்டால், எந்த காரியத்தை சாதிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான பிரவൃத்திகள் ஏற்படும். சில சமயம் சக்ஸஸ் வருது, சக்ஸஸ் வரல. எத்தனை கிருத்தை எதின சித்தியதி கோத்திர தோஷா என்று மகாகவி ஒருவன் சொன்னான். ஐயா, ஒரு காரியத்தை முயற்சிக்கிறோம், முயற்சிக்காமலே இருக்கக்கூடாது. முயற்சித்த பிறகு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா அது பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் முயற்சியே பண்ணாமல் இருந்தால் அது தவறு. அதனால் நல்லவர்கள் என்று இருப்பதை காட்டிலும் சக்தி சாமர்த்தியம் உடையவர்கள், டேலண்டட் ஃபெலோஸ் என்று சொல்வது தான் சால பொருத்தமாய் அமைந்திருக்கும். அர்ஜுனன் குடாகேஷன், நல்ல டேலண்ட் இருக்குது, சோம்பலை வென்றவன், ஒரு காரியத்தை பண்ணக்கூடியவன். முதல்ல ஒரு காரியம் பண்ணிகிட்டே இருக்குச்சு, இன்னொரு காரியம் வந்துட்டுனா அந்த கீழ்காரியம் நின்று போய்டுறது. 10 நாள் ஆச்சுன்னா அது மறந்து கூட போய்டுறது சில பேருக்கு. அதை நீங்கள் யோசிக்கலாம், பிரத்யட்சமாக பார்க்கலாம். ஒரு காரியம் பண்ணிட்டு இருப்பா, அதற்கு மேலே மற்றொன்று வந்து சேரும். அது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுறதுக்கு ஒரு பேலன்ஸ் வேணும்,
ஒரு ஐடியா வேணும், ஒரு மைண்ட் வேணும், மைண்ட் செட்டப் வேணும். அது இல்லைனா பிரயோஜனம் இல்லை. அது இல்லைனா அது பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டது. ஆனால் அர்ஜுனா, தன்னுடைய விபூதிகளை பரமாத்மா தானே சொல்ல ஆரம்பித்தான். இப்பொழுது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படி கேட்டால், பகவத் விபூதிகளில் பிரதானமானவற்றை மட்டும் சொல்லிக்கிறான். ஏனென்றால் கீழே பிரதிஜை பண்ணிட்டான், இவை முழுவதும் சொல்ல முடியாது, ஒன்னாலேயும் அதை கிரகித்து கொள்ள முடியாது. சர்வஜன் சர்வசக்தன் என்ற பெயர் பெற்றவனான என்னாலேயும் அதை சொல்லிவிட முடியாது. இஷுக்ஷயாத் நிவர்த்தந்தே நான் அந்தரிக்ஷ க்ஷிதிக்ஷயாத்து. துப்பாக்கி எடுத்து சொல்கிறான்னா துப்பாக்கியில் புல்லட் தீர்ந்து போச்சு, அதனால் சுட முடியல. துப்பாக்கியில் புல்லட்டு தீர்ந்து போச்சு, அதனால் சுட முடியல. ஆகாயத்தில் இடம் இல்லை, இந்த துப்பாக்கி புல்லட்டு போகிறதுக்கு இடமே கிடையாது, அந்த மாதிரி சொல்ல முடியுமா? அது எவ்வளோ இருக்குது. நம்மக்கிட்ட தான் புல்லட் இல்லை அப்படின்னு அர்த்தம். இஷுக்ஷயாத் நிவர்த்தந்தே என்று சொல்லுவார்கள். அம்பு தீர்ந்து விட்டது, அம்பு தீர்ந்த காரணத்தாலே போர் செய்ய முடியாமல் போய்விட்டதே தவிர்த்து ஆகாயத்தில் இடமில்லை என்பதற்காக போரை நிறுத்திவிடவில்லை என்று பேசுவார். அதுபோல் நான் முக்கியமாக சில விஷயங்கள் சொல்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்றது நீயே தெரிஞ்சுட்டு இருக்க. பிரம்மருத்ராதி தேவர்கள்லாம் கூட என்னுடைய பெருமையை சொல்ல முடியாது, அவர்கள் அதை தேடின்னு தான் இருக்கா, அவர்களுக்கு அந்த பெருமையை சொல்வதற்கு இன்னும் முடியாமல் தான், சக்தி சாமர்த்தியம் இல்லாமல் தான் இருக்குன்னு நீயே புரிஞ்சுட்டு இருக்க. அதனால் என் மூலமாகவே நீ கேட்குறதுக்கு ஆசைப்படுறேன், நானும் உனக்கு சொல்கிறேன், சொல்லித்தரேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு தான், எக்ஸாக்ட் இல்லை, எக்ஸ்ட்ராக்ட் தான். முழுவாக சொல்ல முடியாது, முழுமையும் சொல்ல முடியாது. சில இடங்களில் எடுத்து சொல்கிறேன். ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, ஜோதிஷாம் ரவிலம்சுமான், மரீச்சிஹி மருதாமஸ்மி, நக்ஷத்ராணாம் அகம் சசி. ஆதித்யானாம் முதல்ல பரபதார்த்தம் சொல்கிறேன், அப்புறம் கொஞ்சம் சில விசேஷார்த்தம் சொல்கிறேன். இந்த ஸ்லோகங்களை கொஞ்சம் வேகமாகவே கூட நம்ம போகலாம். ஆதித்யானாம், அதித்தியினுடைய பிள்ளைகள். கஷ்யப பிரஜாபதிக்கு 2 மனைவிகள், ஒருத்திக்கு அதித்தின்னு பேர், மற்றொருத்திற்கு திதின்னு பேர். திதியினுடைய பிள்ளைகள் தைத்தேயர்கள் எனப்படக்கூடிய ராட்சசர்கள், அசுரர்கள். தைத்தேயர்கள் என்று அசுரர்களுக்கு தைத்தேயர்கள்னு பேர். இவாளுக்கு அதித்தியினுடைய பிள்ளைகளுக்கு ஆதித்யர்கள் என்று பெயர். இப்படி அதித்தியினுடைய பிள்ளைகள் 12 பேர். அதில் நான் விஷ்ணுவாய் இருக்கிறேன். கஷ்யப பிரஜாபதிக்கு அதித்தியின் இடத்துல பகவான் விஷ்ணுவா பிறந்தான். ஜோதிஷாம் அம்சுமான் ரவிஹி, ஒளியுள்ள பொருள்களுக்கெல்லாம் ஒளிமிக்க சூரியனாக நான் விளங்குகிறேன். மருதாம், மருத்துக்களில் மரீச்சி அஸ்மி, மரீச்சி என்னும் ரிஷியாகிறேன். நக்ஷத்ரானாம், நக்ஷத்திரங்களுக்கு பதியான சந்திரஹா அகம், நான் சந்திரனாய் இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சில விசேஷார்த்தங்கள் இருக்குது. அதித்தியினுடைய பிள்ளைகள் 12 பேரில் 12ஆவதான விஷ்ணு என்பவன் நான். இந்த லோகத்தில் பிரகாசமுள்ள பதார்த்தங்கள் என்ன உண்டோ அவைகளுக்குள்ள அத்யுத்கிருஷ்டமான உயர்ந்த பிரகாசத்தை உடையதான சூரியன் நான். திதியினுடைய பிள்ளைகளான 49 மருத்துக்களுக்குள்ளே மரீச்சி என்னும் மருத் நான். மருத் அப்படின்னு பேர் அதுக்கு. நட்சத்திரங்களுக்கு பதியான சந்திரன் நான். இதெல்லாம் உயர்ந்தவைகள். அதாவது 12 ஆதித்யர்கள் உயர்ந்தவர்கள். அந்த 12 ஆதித்யர்கள் கூட விஷ்ணு உயர்ந்தவன். நட்சத்திரங்கள் உயர்ந்தவைகள். நட்சத்திரங்களுக்கு தலைவரான சந்திரன் அவற்றை காட்டிலும் உயர்ந்தவன். ஒளியுள்ள பதார்த்தங்கள் உயர்ந்தவைகள். அந்த ஒளியுள்ள பதார்த்தங்களை காட்டிலும் சூரியனானவன் உயர்ந்தவன். 49 மருத்துக்கள் என்பவர்கள் உயர்ந்தவர்கள். அவர்களுக்குள்ளே மரீச்சி என்னும் மருத்து உயர்ந்தவர். இப்படியெல்லாம் பிரிச்சுக்கணும் இல்லையா? 12 ஆதித்யர்கள் யார்? கொஞ்சம் கொஞ்சமாக இதை கொஞ்சம் டெவலப் பண்ணி நாம் பார்க்கணும். 12 ஆதித்யர்கள், அதித்தியின் பிள்ளைகளான 12 பேரில் நான் விஷ்ணு என்றால் தாதா, மித்ரன், அரியமா, சக்ரன், வருணன், அம்சன், பகன், விவஸ்வான், பூஷா, சவிதா, துவஷ்டா, விஷ்ணு 12 பேர். இந்த 12 பேர் 12 ஆதித்யர்கள்.
தாதா, மித்ரன், அரியமா, சக்கரன், வருணன், அம்சன், பகன், விவஸ்வான், பூஷா, சவிதா, துவஷ்டா, விஷ்ணு. இந்த 12 பேரில் விஷ்ணு யாரு? பரமாத்மா. எல்லாத்துக்கும் விஷ்ணு அம்சம் இருக்கு, அதை நீங்க மறந்துடக்கூடாது. எல்லாத்துலேயும் விஷ்ணு அம்சம் இருக்குன்றதுல நம்ம மறந்துடக்கூடாது. ஆனால் அந்த 12 பேர்ல இந்த 12 ஆதித்யர்கள் சொல்லும் பொழுது அவர்களில் பிரதானமானவன் யாரு? விஷ்ணு என்னும் ஆதித்யன். அடுத்தது ஜோதிஷ். தம் ஜோதிஷாம் பரோ ஜோதிஹி என்பதாக ஒளியுள்ள பதார்த்தங்களுக்கு ஜோதிஷ் என்பதாக பெயர். அந்த ஜோதிஷ் சப்தமானது நட்சத்திரங்களை மட்டும் குறிப்பதாக கொண்டோமேயானால் நட்சத்திரங்களுக்குள்ள சூரியன் என்பதாக அர்த்தம் வரும். அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. சூரியன் நட்சத்திர கோஷ்டியில் சேராதவன். எனவே ஜோதிஷ் என்பதான சப்தத்திற்கு பிரகாசமானவைகள் என்று பொருள் கொண்டோமேயானால் பரமாத்மாவாகிற பகவான் சர்வேஸ்வரன் இருக்கானே, அவனுக்கு முன்னாடி சூரியனுடைய ஒளி கூட மின்மினி பூச்சியினுடைய ஒளி மாதிரி இருக்கும். பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே என்று தேவப்பெருமாள் ஆவிர்பவித்த பொழுது அந்த தேவப்பெருமாளுக்கு முன்பாக சூரியன் எப்படி இருந்தான்னார்? மின்மினி பூச்சி பகல்ல மினுமினுக்குன்னா என்ன ஆகும்? மின்மினி பூச்சியை பகல்ல ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ராத்திரி வேலை இரவு வேலைகளில் வேணா மின்மினி பூச்சி ஐடென்டிஃபை பண்ணலாமே தவிர்த்து பகல் வேலைகளில் மின்மினி பூச்சி ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த சூரியன் அப்படி தோன்றுகிறான். அடுத்தது ரவிஹி ஆதித்யகணம். அப்புறம் அம்சுமான் அப்படின்னா பெருமாள். அம்சுமான்னா ஒரு டவுட் வரும் நமக்கு. இங்கே 2-3 எக்ஸ்பிளனேஷன் மட்டும் அப்படி கொடுக்குறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஜென்ரலாக போயிடலாம். நான் அம்சுமான், அதிக பிரகாசம் உடையவர்களில் நான் அம்சுமான். ஒளி பொருந்திய பதார்த்தங்களுக்குள்ளே நான் சூரியனாக இருக்கிறேன். அம்சுமான்னா ஒரு சந்தேகம் வரும். ராமாயணத்தில் அம்சுமானை பற்றி ஒரு குறிப்பு வருது, ஞாபகம் இருக்கா? ஏன்னா நமக்கு ஒரே பேரை வச்சுட்டு நம்ம பல இடங்களில் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இந்த ப்ராப்ளம்லாம் உண்டு. இதிகாச புராணங்கள்லேயே சில சமயத்தில் ஒரே பெயரை கொண்டு பல மகான்கள் இருப்பார்கள். இப்போ ஜனகர்னு வச்சுக்கோங்களேன். ராமாயணத்தில் ஜனகர்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஜனகர் யார்? சீதையருடைய அப்பா ஜனகர். ஆனால் விஷ்ணு புராணத்தில் அதை தவிர்த்து கேசிக்கிய ஜனகர், காண்டிக்கிய ஜனகர் என்பதாக பல ஜனகர்கள் சொல்லப்படுகிறார்கள். அந்த ப்ராப்ளம் வரும் இல்லையா? பரத்வாஜன் ஒரு மகர்ஷி இருக்காருன்னா வேதத்தில் பல இடங்களில் பரத்வாஜரை பற்றி கதைகள் வருது. புராணங்களில் பல இடங்களில் பரத்வாஜரை பற்றி கதை வருது. எவர் பரத்வாஜரா, இவர் பரத்வாஜரா, எந்த பரத்வாஜரை சொல்கிறாலும் ஒரு கேள்வி வரும். ராமாயணத்தில் வால்மீகிக்கு சிஷ்யராக இருந்த பரத்வாஜரும் வேதத்தில் சொல்லப்படக்கூடிய பரத்வாஜரும் ஒன்றா? ஒரு கன்ஃபியூஷன் வரும். நான் சொல்கிறேனே, இன்னொரு ஒரு விஷயம் பாருங்கள். துரோணருக்கு கூட பரத்வாஜர்னு பேர் உண்டு. துரோணருக்கு பரத்வாஜர் என்பதாக பெயர் உண்டு. அதனால் பேர் கன்ஃபியூஷன் வருது, பெரிய பிரசித்தம். இப்போ அம்சுமான் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் நமக்கு. ராமாயணத்தில் சொல்லப்பட்ட ஒரு அம்சுமான் சகரனுடைய பிள்ளை, அசமஞ்சசனுடைய பிள்ளை, சகரனுடைய பேரன் அசமஞ்சசனுடைய பிள்ளை, அவனுக்கு அம்சுமான்னு பேர். இப்போ இந்த இடத்துல அம்சுமான்னா என்ன? சூரியனுக்கு அம்சுமான்னு பேர். அந்த பேரை சகரபுத்திரன் வைத்து கொண்டிருக்கிறான். பட் நமக்கு அம்சுமான்னா பிரசித்தி பிராச்சுரியம். நம்ம ஃபேமஸாக ஃபெமிலியராக யாரை தெரியும்? ராமாயணத்தில் வரக்கூடிய சகரனுடைய பிள்ளையார் அசமஞ்சசனுடைய பிள்ளை அம்சுமான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதை விளக்குவதற்காகத்தான் சொன்னான் பரமாத்மா, ஒளி பொருந்திய பதார்த்தங்களுக்குள்ளே நான் அம்சுமான் என்று காண்பித்தான். அம்சுமான் ஆகிற ரவி நான் என்று பரமாத்மா காண்பித்தான். அம்சுமான் அர்த்தம் ஒளி என்ற அர்த்தம். அடுத்தது மருதாம் மரீச்சிஹி என்று காண்பிக்கிறான். இங்கே ஜென்ரலாக ஒரு கதை பார்க்க போகிறோம், அப்புறம் ஒரு தத்துவத்தையும் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல தத்துவத்தோட இந்த கதையை பார்த்தால் தான் புரியும் நமக்கு. கஷ்யப பிரஜாபதிக்கு 2 மனைவிகள். ஒருத்திக்கு அதிதி என்பது பெயர், மற்றொருத்திக்கு திதி என்பது பெயர். அதிதியினுடைய பிள்ளைகள் ஆதித்யர்கள், திதியினுடைய பிள்ளைகள் தைத்தியர்கள் என அசுரர்கள். இவாளுக்குள்ள எப்போ பார்த்தாலும் சண்டை வரும். கௌரவ பாண்டவ யுத்தம் மாதிரி அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் நடைபெறும்.
தேவர்கள் விஷ்ணுவினுடைய அனுகிரகத்தினாலே அசுரர்களை வென்றார்கள். இதனால திதி தேவிக்கு மனசுல பெரிய வருத்தம் உண்டாயிற்று. தன் பிள்ளைகள் எப்பொழுதும் தோற்கிறார்கள், தேவர்கள் எப்பொழுதும் ஜெயிக்கிறார்கள் என்று அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அசுரர்கள் தேவர்கள் யுத்தம்னாலே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி எல்லாரும் பயங்கர சீரியஸாக பார்ப்பான், யார் ஜெயிக்க போறா, யார் ஜெயிக்க போறா, யார் ஜெயிக்க போறான்னு. இப்போ திதி தேவிக்கு வருத்தம். இந்த சமயத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தோல்வியானது உண்டானதை பார்த்து வருத்தப்பட்டான். அப்போ கஷ்யப பிரஜாபதி வாத்துக்கார இடத்துல போய் அதை சொன்னான், தன் வருத்தத்தை வெளிப்படுத்தினான். இங்கே பாருங்க, தேவர்களும் உங்களுடைய பிள்ளைகள் தான், அசுரர்களும் உங்களுடைய பிள்ளைகள் தான். ஆனால் நீங்கள் தேவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அசுரர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் தேவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அசுரர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்ற. இதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு வருத்தமாக இருக்குது. தேவர்களை ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகள் எனக்கு பிறக்கணும், நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்க என்று அதித்தி தன்னுடைய ஆத்துக்கார்கிட்ட கேட்குறான். சரி, பகவத் கிருப்பை இருந்தால் உனக்கு அப்படி ஒரு நல்ல பிள்ளை பிறக்கும், ஜாகிரதை, விரதத்தோட உபவாசத்தோட நியமத்தோட நீ இந்த கர்ப்பத்தை காப்பாற்றி கொண்டு வா என்று கஷ்யப பிரஜாபதி திதிக்கு அனுகிரகம் பண்றார். திதி கர்ப்பவதியாரா, அந்த கர்ப்பத்திலிருந்து வரக்கூடிய குழந்தை தேவர்களை ஜெயிக்கக்கூடிய பிள்ளையா பிறக்கணும். முடிஞ்சுதா? அப்ப திதின்றவள் யாரு? இந்திரனுக்கு ஒரு விதத்தில் தாய் தானே. அதித்தி திதி ரெண்டு பேருமே கஷ்யபருடைய மனைவிகள். அதித்தியினுடைய பிள்ளை தேவேந்திரன், திதிக்கு இப்போ இன்னும் பிள்ளை பிறக்கலை. அதுக்குள்ள அசுரர்கள்லாம் தோத்தாலும் மறுபடியும் ஒரு பிள்ளை பிறக்க போகிறதுன்னு அர்த்தம். அதுக்கு புராணங்களை சரியாக புரிந்து கொள்ளும், சரியான ஆங்கிளில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்திரன் போய் தன்னுடைய சிறிய தாயார் அதாவது திதி தேவியை பார்த்து வணங்கி கை கூப்பினான். அம்மா, தாங்கள் இப்போ கர்ப்பவதியாக இருக்கீங்கோ, இந்த சமயத்தில் உங்களுக்கு நான் கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்துள்ள வேண்டும். அவகிட்ட கேட்குறான், உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு. அம்மாவுக்கு என்ன? அம்மாவுக்கு புடவை துவச்சி போடலாம், அம்மாவுக்கு கை கால் அமைக்க விடலாம். கர்ப்பவதியாக இருந்தால் கொஞ்சம் உடம்பு சவமாக இருக்கும், கஷ்டப்படுவா, கை கால் அமைக்க விடலாம். அதே மாதிரி அம்மாவுக்கு தளிகை பண்ணி கூட போடலாம். என்ன இருந்தாலும் தாய் தாய் தானே. அவள் சிறிய தாயாராக இருந்தானே, பெரிய தாயாராக இருந்தானே, தாய்க்கு பணிவிடை செய்வது என்பது ஒரு தனையனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம். இது திதி தேவி பார்த்தா, என்ன இருந்தாலும் இவன் நம்ம பையன் தானே, அண்ணன் தம்பி சண்டை போட்டுட்டு இருக்கான், எப்படி இருந்தாலும் அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பையன் நமக்கு பிறக்க போகிறான், பிறந்த பொழுது பார்த்துக்கலாம், அது வரையிலும் இந்த பையனை நமக்கு பணிவிடை செய்வதற்கு நாம் அனுமதிக்கலாமே என்று திதி ஒப்புக்கொண்டாள். ஒப்புக்கொண்டதன்படியே அந்த திதியானவள் இந்திரனை பணிவிடை செய்வதற்கு தனக்கு அனுமதி கொடுத்தாள். இந்திரனுக்கு பணிவிடை செய்வதற்கு அவள் அனுமதி கொடுத்தாள். இந்திரன் ஸ்ரத்தையோட பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அந்த கர்ப்பமானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள், அதாவது ரொம்ப நியமம் தவறாமல் கட்டுப்பாடுடன் ஸ்ரத்தையுடனும் திதியானவள் அந்த விரதங்களை செய்து கொண்டிருக்கிறாள். இந்திரனுடைய பணிவடியிலையும் குறைவு ஒன்றும் இல்லை. ஒரு நாள் இந்திரன் அவளுடைய கருவிற்குள்ளே புகுந்தான். வஜ்ராயுதத்தை கொண்டு அந்த கருவினை வெட்டினான். அப்ப அந்த கரு துடித்து அழ ஆரம்பித்தது. மா ருத, மா ருத, அழாதீர்கள், அழாதீர்கள், அழாதீர்கள் என்று அந்த கருவிற்கு அறிவுறுத்தி கொண்டே இருந்தான் இந்திரன். ஏன்பா, வஜ்ராயுதம், கொடுமையான வஜ்ராயுதம், ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, ரொம்ப கொடுமையான வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தை போட்டு அடிநடி அடிச்சுட்டு அழாத அழாத அழாதேன்னு அழாமல் இருக்க முடியுமா? அவன் அடிக்கிறான், திதியினுடைய கருவுக்குள்ள போய் அடிக்கிறான். அழாதே அழாதேன்னா, மாறுத மாறுத, அழாத 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 அப்படின்றான். திதி தூங்கிந்தா. அப்போ தூங்கிட்டு இருந்துச்சே இந்திரன் உள்ள போயிட்டான் கருவுக்குள்ள. உள்ள போய் கருவை வெட்டினான். வலியினால கரு அழ ஆரம்பிச்சது. அழாதீங்கன்னா திதி முழிச்சுட்டா. என்ன இந்திரா, இப்படி என்னுடைய குழந்தைய வெற்றையே, இது நியாயமா அப்படின்னு அம்மா கையை கூப்பினான் வஜ்ராயுதத்தோட. அம்மா, தயவு செஞ்சு நான் தப்பா நினைக்காத, என்னை ஜெயிப்பதற்காக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும்னு நீ ஆசைப்பட்டியா, அது மட்டும் நியாயமா? இதில் நிறைய சூக்ஷ்மமான தர்மங்கள் இருக்குது அன்பர்களே, இது நிறைய சூக்ஷ்மமான தர்மங்கள் இருக்குது.
ஸ்ரீமத் பாகவதம் முதலான இதிகாச புராணங்களில் இது குறித்ததான கதையானது விஸ்தாரமாக சொல்லப்படுகிறது. வேதத்தில் இந்த கதை வருது. இதை சரியான ஆங்கிளில் புரிஞ்சுக்கணும். இங்கே பாருமா, தப்பு நீ பண்ணின, அதனால தான் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்றான். இதுதான் தர்மம். இங்கே தான் கவனிக்கணும். நீங்கள் நான் என்ன தப்பு பண்ணினேன்? 100 வருஷ காலம் உனக்கு நான் பணிவிட பண்ணிட்டு இருக்கனே, இதுவரையிலும் உன்னுடைய கருவறைக்குள்ளே என்னால் பிரவேசிக்க முடிஞ்சுதா? 100 வருஷ காலம் உனக்கு நான் பணிவிட பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பணிவிட பண்ணும்பொழுது என்னால் உனக்குள்ளே நுழைய முடிஞ்சுதா? வாய்ப்பு இருந்தது எனக்கு. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதா? கிடைக்கல. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏன் கிடச்சிது? நான் யோசிச்சு பாருங்க. என்னென்னா, நம்மில் பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறோம். படுக்கையில் படுத்துன்னு தூங்குகிறோம் இல்லையா? படுத்துன்னு தூங்கும்பொழுது தலைக்கு தலையணையை வைத்துக்கொண்டு தூங்குவது வழக்கம். அதே மாதிரி காலுக்கு ஒரு அதே தலையணையை காலுக்கு சில பேர் வச்சுப்பா. காலுக்கு கால் வலிக்கிறதுன்னு தூங்கும்போது காலுக்கும் ஒரு தலைகாணி ஒன்று வச்சுட்டு தலையணி ஒன்று வச்சுட்டு படுத்துப்பான். அதில் என்ன பண்ணுவா, கான்ஸ்டண்ட்டாக சில பேர் அந்த தலையில் போட்டுக்கிறது காலை போட்டுக்கிறது மாற்றிப்பான். ஒரு நாள் அதை தலையில் வச்சுப்பா, ஒரு நாள் அதை காலில் வச்சுப்பா, ஒரு நாள் தூக்கி தலையில் வச்சுப்பா, ஒரு நாள் அதை தூக்கி காலில் வச்சுப்பா. கரெக்டாக? இது பாருங்க, இது முக்கியமான தர்மம். இது இன்னொன்று, ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எல்லோரும் நாம் வந்து ஷூஸ் யூஸ் பண்ணுறோம். ஷூஸ் யூஸ் பண்ணாதவா யாருமே கிடையாது. ஆனால் அந்த செருப்பு, ஷூனால் செருப்புனால் ஒன்று தான், இஸ் ஈக்குவல் டு தான். அதை போட்டுக்கொண்டு பிறகு ஒருத்தர் கையை கூட அலம்பவே மாட்டான். நீங்கள் பாருங்க, ஜஸ்ட்டு அதை கையை கூட அலம்ப மாட்டான். ஷூ போட்டுப்பா, ஆனால் கையை அலம்ப மாட்டான். அதோடைய மற்ற வஸ்துக்களை எல்லாம், மற்ற பொருட்களை எல்லாம் தொடுவார்கள். பாருங்க, ஆச்சாரம் இஸ் பேஸ்ட் ஆன் சயின்ஸு. அப்புறம் அவன் ஒத்துக்காது, யோப்பாயா உனக்கு வேறு வேலை இல்லை, சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், எங்களுக்குலாம் அது தேவையில்லை அப்படின்னு நம்ம தூக்கி போட்டு போயிடலாம் துச்சமாக. ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஆச்சாரம்னு வச்சுன்னா ஆச்சாரம் தான், வாண்டான்னு சொன்னால் வாண்டான் தான். இந்த தலை கால் மாடு, அதாவது தலையணியை தூக்கி காலுக்கு வச்சுக்கிறது, காலை தூக்கி தலையில் வச்சுக்கிறது. இன்னும் சில பேருக்கு வழக்கம் உண்டு. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுது அப்பர் பர்த்தில் அவள் படுத்துக்கிறதா இருந்தால் என்ன பண்ணுவாள், உடனே அவளுடைய ஷூ எடுத்து கம்ப்ளீட்டாக ஒரு பேக் பண்ணி ஒரு பேப்பர் வாங்கி அந்த பேப்பரில் சுற்றி அந்த ஷூவை தலைக்கு வச்சுட்டு படுத்துப்பான். இவர்களுக்காக தான் இந்த கதை. இப்போ இந்த மாதிரி ஒரு நேச்சர் இருக்கிறவர்களுக்கு தான் கதை. மற்றொன்று உண்டு, ஐயோ என்னால் தாங்கவே முடியாது, என்னால் டாலரேட்டே பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பல் தேய்க்கும் ப்ரஷ் இருக்குது பாருங்க, அதை அப்படியே பையில் போட்டுப்பான். ஹேண்ட்பேக் மாதிரி ஒன்று வச்சுருப்பான். அந்த ஹேண்ட்பேக் உள்ளே போட்டுப்பான். அந்த ஹேண்ட்பேக் உள்ள பைசாலாம் வச்சுருப்பான். கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணும் பொழுது யாத்திரை போகிறேன்ட்டு ட்ரெயின்லேயே அந்த குழால ஒரு வாயை கொப்பளிப்பா, பல்ல தேய்ப்பா, அந்த ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு எல்லாம் தூக்கி அந்த பையிலேயே போட்டுப்பா. அந்த பையிலேருந்து பைசா எடுத்து சுவாமிக்கு தேங்காய் வெத்தலை பாக்க வாங்குவா. அந்த பையிலேருந்து பைசா எடுத்து சுவாமியினுடைய அர்ச்சனை முடிஞ்ச உடனே தட்டில் போடுவா, உண்டியில் போடுவா. இதெல்லாம் தான் பார்த்து எந்த யாரும் அடியன்கிட்ட வரதே கிடையாது. இந்த சுவாமி அப்படி இல்லை, எல்லா சுவாமியும் பாருங்கள் ஜாலியாக இப்படி சொல்லிட்டு போயிடுறாவலாம். இந்த மாதிரிலாம் தர்மங்களை சொல்கிறதே கிடையாது. ஆச்சாரத்தை பற்றி அவள் இன்சிஸ்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு. கரெக்டு தான், ஒரு சில பேருடைய தானே பாலிசி அது. அடியனுக்கு பெரியோர்களிடத்தில் ஏற்பட்ட பழக்கத்தினால இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதே மாதிரி தங்குமிடத்தில் நேரில் போய் கட்டில் போய் படுத்துக்கிறான். குறிப்பாக கல்யாணங்கள் வரும்பொழுது அந்த கல்யாணத்தில் கட்டில் மேலே அப்படியே மெத்தை இருக்கும். அந்த மெத்தை மேலே ஒரு கம்பளி கூட போட மாட்டான். இதெல்லாம் கூடாதுன்னு பலமுறை அடியன் சொல்லியிருக்கேன், பலமுறை பிரத்யட்சமாக பார்த்தும் சொல்லியிருக்கேன். என்ன கான்செப்ட்னா, 100 வருஷ காலம் இந்திரன் திதி தேவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். அந்த 100 வருஷத்தில் ஒரு நாள் கூட இந்திரனால் திதியை அப்ரோச்சே பண்ண முடியல. தட் மீன்ஸ் அவன் வந்ததனுடைய நோக்கம் என்ன, தன்னை கொல்லக்கூடிய, தன்னை வெல்லக்கூடிய ஒரு பிள்ளையை அவள் பெற்றெடுக்கப் போகிறாள். அதுக்குள்ள அந்த பிள்ளை கருவை அழித்து விட வேண்டும் என்பதுதான் இந்திரனுடைய நோக்கம். அது சரியா தப்பான்றதான ஆர்குமெண்ட்டை நம்ம அப்புறம் இன்னொரு நாள் வச்சுப்போம். இப்போ திதி என்ன தப்பு பண்ணினான்றது தான் மெயினான கான்செப்ட். அதனால் இந்திரனால் அவள் இடத்துல நெருங்க கூட முடியல. இன்னைக்கு நெருங்கிட்டான். அவள் கர்ப்பத்துக்குள்ளே நுழைந்தான். அந்த கர்ப்பத்தை துண்டு துண்டாக வெட்டினான். கேட்டாவோ திதி, இந்திரா இப்படி அநியாயமான ஒரு காரியம் பண்ணினியே, நியாயமான அம்மா என்னை மன்னித்து விடுங்கள், தவறு உங்கள் மீது தான். ஏன் நான் என்ன தவறு பண்ணேன்? உன்னை நான் அடாப்ட் பண்ணிட்டேனே, பரவாயில்ல, எனக்கு கைங்கரியம் பண்ணு, என் கூட இரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்கோசரம் ஒன்று வச்சுட்டேன், பிள்ளைன்றதான ஒரு நம்பிக்கையில், அதான தப்புன்னு. அது இல்லைம்மா, இன்றைய தினம் நீங்கள் என்ன பண்ணினீங்க தெரியுமா?
இந்த கால் தலை ரெண்டுத்தையும் மாற்றி படுத்துட்டீங்க நீங்கள். அதாவது கர்ப்பத்தினுடைய முதிர்ச்சியினாலேயும் சற்றே களைப்பினாலேயும் திதிதேவி அவள் படுத்து உறங்கும் பொழுது அவளுடைய அவிழ்ந்த கூந்தல் அவள் தன் பாதத்தில் பட்டது. வேற ஒன்றும் இல்லை, படுத்துன்னு தூங்குறாளோ இல்லையோ, அப்போ கூந்தல் அவிழ்ந்து விழுந்தது. அந்த கூந்தல் பாதத்தில் பட்டது. தலையானது கால் படுறது, கால் பட்டது தலைப்படக்கூடாது. இப்போ நம்ம இப்போ டிவியில் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்கிறேன். சில பேர் இப்படி என்ன பண்ணுவாங்க, காலை போட்டு சொறிவான், பாதத்தை போட்டு சொரிஞ்சுட்டு இருப்பான். அப்புறம் அதை தூக்கி அப்படியே தலையில் தைச்சிப்பான். அப்புறம் அப்படியே அந்த பூனில் பிடிச்சி இழுப்பான். எங்கள் ஆச்சாரியர்கள்லாம் சொல்கிறேன், அப்படி கை இடுப்புக்கு கீழே வந்துன்னா அப்படின்னு வேறு எங்கள் சுவாமி காலக்ஷேமம் சொல்லிகிட்டே இருக்கச்சே அப்படின்னு கை தட்டுவார். என்ன அர்த்தம்? கையை கீழே இறக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அந்த கையானது தேகத்துடையதான கீழ்பாகத்தில் போகக்கூடாது. அது போச்சுன்னா அது அசுத்தி. அதான் புரிஞ்சுக்கணும். மேத்தியம் அமேத்தியம்னு சொல்லுவாங்க. கீழ்பாகத்துக்கு மேத்தியம்னு பேர். சுத்தியாக இருக்கணும் மேல்பாகம். அதனால் அந்த மேல்பாகம் சுத்தியாக இருக்கும், கீழ்பாகம் அமேத்தியம், அதானது அசுத்தி. மேல்பாகம் சுத்தி, கீழ்பாகம் அசுத்தி. இவள் தலையை விரித்து பாதத்தில் பட்டு கொண்டது. அசுச்சி ஆயிட்டான், சுத்தி போயிடுத்து. அதனால் அவள் கர்ப்பத்துக்குள்ளே புகுந்தான் இந்திரன். அவள் புரிஞ்சு போச்சு, நாம் விரதம் பண்ணது தப்பு. சரி, இந்திரா எனக்கு ஒரு வரம் கூட, என்ன என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றினார். அதுக்குள்ளே இந்திரன் அந்த பிள்ளையை 49 துண்டுகளாக வெட்டி விட்டான். அந்த 49 துண்டுகளையும் 49 மருத்துக்களாக நான் அவைகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இந்திரன் சொன்னான். அந்த மருத்துக்கள் தான் 49 பேர். அதில் முக்கியமானவர் மரீச்சி என்னும் மருதாம் மரீச்சிஹி. அதே மாதிரி நட்சத்திரங்களுக்கு பதியான சந்திரன் நான் என்று இவற்றை பகவான் அருளி செய்கிறான். ஒன்னொன்றுத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பெஷல். ஆதித்யானாமஹம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவிரம்சுமான் மரீச்சிஹி மருதாமஸ்மி நக்ஷத்ராணாம் அஹம் சசி. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஆதித்யானாமஹம் விஷ்ணுஹ ஆதித்யானாமஹம் விஷ்ணுஹ ஜோதிஷாம் ரவிரம்சுமான் ஜோதிஷாம் ரவிரம்சுமான் மரீச்சிர்மருதாமஸ்மி மரீச்சிர்மருதாமஸ்மி நக்ஷத்ராணாமஹம் சசி நக்ஷத்ராணாமஹம் சசி. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். ஆதித்யானாமஹம் விஷ்ணுர்ஜோதிஷாம் ரவிரம்சுமான் மரீச்சிர்மருதாமஸ்மி நக்ஷத்ராணாமஹம் சசி. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகம சாஸ்திர விஸ்தரைஹி தீர்ச்சைரணைகைரபி கிம் பிரயோஜனம் யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம் கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால் அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால் கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா கோவிந்த கோவிந்தேதி, கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை. அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. கோவிந்தான்னு சொல்கிறதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா, இதனால் பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல்
நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம். ऋणो झुणो रे भ्रमरा ऋणो झुणो रे भ्रमरा ऋणो झुणो रे भ्रमरा ऋणो झुणो रे भ्रमरा सांडी तू अवगुण रे भ्रमरा सांडी तू अवगुण रे भ्रमरा
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याण निधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ